மிகுந்த மன வேதனையில் இருக்கிறோம், மிகுந்த அதிர்ச்சியில் இருக்கிறோம். இன்றைக்கு அந்த குடும்பம் எல்லாம் எப்படி கதறி அழுகின்றது என்பதை ஒவ்வொரு தொண்டனும் உணர்கின்றார். மனவேதனையோடு கடுமையான காயத்தோடு தான் கொல்பட்டு ஓடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தஞ்சை கிழக்கு மாவட்டத்திலே வர்த்தக அணியினுடைய இணை செயலாளராக சிறப்பான முறையிலே பணியாற்றி வந்த அருமை தம்பி KS மகேந்திரன் அவர்கள் தனது இந்தியுயிரை மாய்த்து கொண்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனையும் அளித்துள்ளது. மகேந்திரன் அவர்கள் பல ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே சிறப்பான முறையிலே கழக பணியாற்றி கழக நிர்வாகிகளிடத்திலும் தொண்டர்களிடத்திலும் தலைமைக்கும் மிகுந்த விசுவாசமாக செயல்பட்டவர். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு கழகத்திற்கு. அவர் ஐடி விங்கிலும் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வந்தார். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு அவருடைய மனைவி திரு முனீஸ்வரி அவர்களும் திரு மகேந்திரன் அவர்களுக்கு 1 வயது குழந்தையும் இருக்கின்றது. அந்த குழந்தை வளர்ந்து பள்ளி படிப்பை தொடங்கியதிலிருந்து கல்வி கற்று முடிகின்ற வரை ஆகின்ற அனைத்து கல்வி கட்டணத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியே வழங்கும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்து, திரு மகேந்திரனை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு குடும்ப நலன் நிதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். அதோடு தஞ்சை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விலைமதிக்க முடியாத உயிர். நீ இப்படிப்பட்ட நிகழ்விலே யாரும் ஈடுபட வேண்டாம் என்று தாழ்மையுடன் கழக உடன்பிறப்புகளை நிர்வாகி தொண்டருடைய பாதம் அணிந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் வேண்டாங்க. ஒரு மிகுந்த மன வேதனையில் இருக்கிறோம், மிகுந்த அதிர்ச்சியில் இருக்கிறோம். இன்றைக்கு அந்த குடும்பம் எல்லாம் எப்படி கதறி அழுகின்றது என்பதை ஒவ்வொரு தொண்டனும் உணர்கின்றார், ஒரு நிர்வாகியும் உணர்கின்றார். இந்த சூழ்நிலையில் வேறு கருத்து என்னால் தற்போது சொல்ல இயலாது என்பதை நேரத்தில் தெரிவித்து, மனவேதனையோடு கடுமையான காயத்தோடு தான் கொல்பட்டு ஓடி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவருடைய மகன் தான் செல்வமாக இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற விசுவாசமிக்க தொண்டன், என்னையே இந்த இயக்கத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்ட தொண்டனை இழந்து இருக்கின்றோம். இனி யாரும் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட வேண்டாம் என்று கழக நிர்வாகிகளும் தொண்டரில் வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன்.